இன்னைக்கு இந்த சனி பகவானுக்கு இருக்கின்ற வீடு வாங்கலாம், பூமி வாங்கலாம், வெளிநாடு போகலாம், கல்வியில் நல்லா வரலாம், குடும்பத்தில் எல்லா நன்மைகளையும் அவர் செய்யக்கூடியவர் தான். ஏன்னு கேட்டீங்கன்னா நின்ற வீட்டும் நட்பு வீட்டில் தான். அவர் சனி பகவான் யாரோடு இருக்கார்? சுக்கரனோடு இருக்கார் நட்பு, புதனோடு இருக்கார் நட்பு, நட்பு கிரகங்களோடு தான் கூடியிருக்கார். அப்போ அவர் தனிச்சு இல்லை, தனிச்சு செயல்படல, கூட நட்பு கிரகங்களோடு இருக்கார். அப்போ அந்த நட்பு கிரகங்கள் சப்போர்ட் பண்ணும். அப்போ நீங்கள் என்னென்னா ஒரு கஷ்டம் வந்தால் தான் போகிறீங்க, கஷ்டம் வராட்டி கோயிலுக்கு போகிறதில்ல. அப்போ எப்பவும் ரொட்டீன் ஒர்க். எப்படி நம்ம சாப்பிட்றோம், 3 வேளை எப்படி சாப்பிட்றோமோ ஒரு வேளையாவது சாப்பிட்றோம் இல்லையா, அதுக்கு தகுந்தபடி ஒரு நேரம், ஒரு அரை மணி நேரமாவது ஆண்டவனுக்காக ஒதுக்கிக்கணும். அப்போ அந்த சனிப்பயிற்சினா அதுக்கு உண்டானது சின்ன பீச்ச மந்திரம் சொல்லுவோம். அந்த பீச்ச மந்திரத்தை அவங்க மானசீகமாக ப்ரேயர் பண்ணால் போதுமானது. அதே அவங்களுக்கு நல்ல முன்னேற்றப்படும். இந்த சனிப்பயிற்சி மிக கவனமாக இருக்கணும். அதில் குறிப்பாக தனிநபர்களை காட்டிலும் பொறுப்புள்ளவர்கள், உயர்ந்த பொறுப்பில் இருக்கிறவங்க மிக கவனமாகவும் எச்சரிக்கையாகவும், சண்டை சச்சரவு போராட்டங்கள் பண்ணாத, நான் பெரியவன் நீ பெரியவன் இல்லாமல், எப்போவுமே பெரியவங்க தான், சின்னவங்க தான். அதனால் அதை சிறியோர் செய்த பிழையாயின் பெரியோர் ஆயின் பொறுப்பது கடமைன்னு அனுசரித்து போனால் தான் வீட்டில் நல்லது. இப்போ இந்த நேரத்தில் அப்பா அம்மா சொல்லுக்கு விரோதமாக கல்யாணமாகாத பசங்க பிள்ளைங்க இருந்தால் தாய் தகப்பனுடைய அனுமதி இல்லாமல் செய்கிற காரியத்தினால பலவிதமான பாதிப்புகளை சந்திக்க வேண்டி வரும். ஏன்னா 6 கூட்டு கிரகம் மீனத்தில் இருக்குது.